பாரதத்தில் பல பண்டிகைகள், ஒரே வாசம். பாரத்வாசி அகர்பத்தி. தஞ்சாவூரில் ஆசிரியை படுகொலை செய்யப்பட்ட பள்ளியின் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கவுன்சிலிங்கில் 522 மாணவ மாணவிகளும் 22 ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். மனநல மருத்துவர் மங்கையர்கரசி, மாவட்ட மனநல மருத்துவர் சித்ராதேவி, மனநல ஆற்றுநர் சுபாஷ், சமூக ஆர்வலர் சுகந்தி உள்ளிட்டோர் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மன இறுக்கத்தை போக்க பயிற்சி அளித்தனர். முன்னதாக இறந்த ஆசிரியை ரமணிக்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். நாளை முதல் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளி திறக்கப்பட உள்ளது. கடந்த 20ஆம் தேதி ஆசிரியை ரமணி வகுப்பறையில் கொல்லப்பட்ட நிலையில் அந்த பள்ளிக்கு 1 வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப பயனாக இருந்துச்சு. எங்கள் தலைமை ஆசிரியரும் ஆலோசனை செஞ்சாங்க. அது ரொம்ப பயனாக இருந்துச்சு. பெற்றோர்களுக்கு மனநலம்லாம் இதாக இருந்துச்சு. இங்கே செவ்வாய்க்கிழமையிலேருந்து பள்ளிக்கு எங்கள் பெற்றோர்கள் அனுப்புவாங்க. எங்களுக்கு ஒன்றும் பயமும் கிடையாது. மனநல மருத்துவர் 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இனிமே எங்கள் பசங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. இனி தைரியமாக எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. பேரண்ட்ஸு கொஞ்சம் அச்சம் இருந்துச்சு. இப்போ எங்களோட பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அச்சம் எல்லாம் போயிடுச்சு. இனி அவங்க பயப்பட மாட்டாங்க. பாரதத்தில் பல பண்டிகைகள், ஒரே வாசம். பாரத்வாசி அகர்பத்தி.